அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 158வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஹல் யன்துரூன இல்லா அன் தஅதியஹுமுல் மலாயிகத்து அவ் யஅதிய ரப்புக அவ் யஅதிய பஅது ஆயாதி ரப்பிக் யௌம யஅதி பஅது ஆயாதி ரப்பிக லா யன்ஃபஉ நஃப்ஸா ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கப்லு அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரா குலின்ததிரு இன்னா முன்ததிரூன். வானவர்கள் அவர்களிடம் நேரில் வருவதையோ அல்லது இறைவன் வருவதையோ அல்லது இறைவனின் அத்தாட்சிகளில் சிலது வருவதையோ தவிர வேறெதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா? இறைவனின் அத்தாட்சிகளில் சில வரும் நாளில் அதற்கு முன்னர் நம்பிக்கை கொண்டிருக்காத அல்லது தன் நம்பிக்கையில் ஒரு நன்மையையும் செய்திருக்காத ஒரு ஆன்மாவிற்கு அதன் நம்பிக்கையையும் நன்மையும் பலனளிக்காது. நீங்கள் உங்கள் முடிவை எதிர்பாருங்கள், நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று நபியே கூறுவீராக. இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானூ ஷியஆ லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை இன்னமா அம்ருஹும் இலல்லாஹி சும்ம யுனப்பிஹும் பிமா கானூ யஃப்அலூன். நிச்சயமாக தங்கள் மார்க்கத்தை பலவாறாக பிரித்து அவர்களும் பல பிரிவினர்களாக ஆகிவிட்டார்களே. அவர்களுடன் நீர் ஒரு விஷயத்திலும் இல்லை. அவர்களுடைய காரியமெல்லாம் அல்லாஹுவின் பக்கம்தான் இருக்கிறது. பிறகு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். மஞ்சாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வமன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅதி ஃபலா இஜ்ஸா இல்லா மித்லஹா வஹும் லா யுத்லமூன். எவர் ஒரு நன்மையை செய்தாரோ அவருக்கு அதுபோன்ற 10 நன்மைகள் உண்டு. எவர் ஒரு தீமையை செய்தாரோ அதே போன்றே அதன் அளவே தவிர அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார். நன்மையை குறைத்தோ தீமையை கூட்டியோ அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்திம் முஸ்தகீம் தீனன் கியமம் மில்லத இப்ராஹீம ஹனீஃபவ் வமா கான மினல் முஷ்ரிகீன். நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான பாதையின் பக்கம் நேர்வழி காட்டினான். அது நிலையான மார்க்கமாகும், இப்ராஹிம் உடைய கொள்கையாகும். அவர் மார்க்கத்தில் உறுதியுடையவர், அவர் இணை வைப்பவர்களில் இருக்கவில்லை என்று நபியே கூறுவீராக. குல் இன்ன சலாத்தி வ நுசூகி வ மஹ்யாஅ வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
நிச்சயமாக என் தொழுகையும் என் பலியும் மற்ற வழிபாடுகளும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியவை என்று கூறுவீராக. லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். அவனுக்கு இணை அறவே இல்லை, இதை கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன். அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களில் நான் முதலானவன். குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பௌ வஹுவ ரப்பு குல்லி ஷை வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா ثم إلى ربكم مرجعكم فينبئكم بما كنتم فيه تختلفون. அல்லாஹ் அல்லாதவனையா? அவன் எல்லாவற்றின் இறைவனாக இருக்க நான் இறைவனாக எனக்கு தேடுவேன். பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கு எதிராகவே தவிர பாவம் செய்வதில்லை. பாவம் செய்யக்கூடிய ஓர் ஆன்மா மற்றொன்றின் பாவத்தை சுமக்காது. இறந்த பிறகு உங்கள் இறைவன் பக்கம்தான் உங்கள் மீட்சி இருக்கிறது. நீங்கள் முரண்பட்டு கொண்டிருந்தவற்றில் எது தவறு எது சரி என்று அவன் உங்களுக்கு அறிவிப்பான். وَهُوَ الَّذِي جَعَلَ لَكُمْ خَلَائِفَ الْأَرْضِ وَرَفَعَ بَعْضَكُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ لِيَبْلُوَكُمْ فِيمَا آتَاكُمْ إِنَّ رَبَّكَ سَرِيعُ الْعِقَابِ وَإِنَّهُ لَغَفُورٌ رَحِيمٌ. அவன்தான் உங்களை பூமியில் முன் சென்றவர்களின் வழித்தோன்றல்களாக பிரதிநிதிகளாக ஆக்கினான். உங்களுக்கு அவன் கொடுத்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை சிலருக்கு மேல் பதவிகளில் உயர்த்தினான். நிச்சயமாக உம் இறைவன் தண்டிப்பதில் தீவிரமானவன். இன்னும் நிச்சயமாக அவன்தான் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.